ஜீவனின் சத்தம். வார்த்தையாயிருந்த என் இயேசுவே, அனைத்தையும் படைத்த அற்புத தேவனே, ஆதாமுக்குள்ளும் ஜீவன் ஊதினீர், ஆதாமுக்குள்ளும் ஜீவன் ஊதினீர், அதனால் தோன்றினோம் மக்கள் நாங்களே. ஆகவே எல்லோர்க்கும் நீர்தானே தகப்பன், ஆகாயன் இயேசுவே மகிமை உமக்கே. மனிதர் எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி தந்ததினாலே, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை உணர்த்தியதாலும், உமக்கு நெருக்கமானவரானோ பிறரை குற்றம் சொல்லவே மாட்டோம். காற்றும் மழையும் ஆகாயமும் எல்லோருக்கும் பொதுவாய் போக, காற்றும் மழையும் ஆகாயமும் எல்லோருக்கும் பொதுவாய் போக, படைத்தவரை மதச்சிறையில் அடைக்கலாகுமோ? அவர் எல்லோருக்கும் பொதுவானவர் சொல்ல வேண்டாமோ? அவர் எல்லோருக்கும் பொதுவானவர் சொல்ல வேண்டாமோ? கிறிஸ்துவுக்குள் அன்பான இதயங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். கடந்த வாரம் பரிசேயர் இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர் பெயல்செபூலின் ஆவியை கொண்டு இது போன்ற அற்புதங்களை செய்கிறார் என்ற குற்றச்சாட்டை சொன்னார்கள். விசனமடைந்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. அந்த தேவையின் அடிப்படையில் பதில் சொன்னார், இப்போதும் சொல்லுகிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட மிக அற்புதமான வார்த்தைகள் இது ஒன்று. இது நமக்கு வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகாட்டுதல் என்று சொல்லிவிட முடியாது. வழிகாட்டி அதன்படி நடந்து கொண்டிருக்கின்றவர்கள் மீது மத போதகர்கள் சொல்லுகின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஒரு முறை நான் சில 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு போதகரிடம் பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய தாக்கத்தை அவர்களுக்கு சொன்னேன். கிறிஸ்தவ மதம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஆலயங்கள், அவைகளுக்கு பெயர் கிறிஸ்தவ ஆலயங்கள், சீடர்கள், பரிசுத்தவான்கள், இயேசு கிறிஸ்துவின் வழிகாட்டுதலின்படி வாழ்ந்தவர்கள், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர்கள், அந்த சீஷர்களின் பெயரிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரிலும் ஆலயங்கள் இருக்கின்றன. அந்த ஆலயங்களிலோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் போதிக்கப்படவில்லையே. முன்னால் உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், யூத மத கோட்பாடுகளின்படி வாழ்ந்தவர்கள், யூத மத கோட்பாடுகளை சொன்னவர்கள், இவர்களுக்கு எதிராகவல்லவா கிறிஸ்து பேசுகிறார். இதில் சத்தியம் இருக்கிறதே என்று நான் சொன்னபோது, நான் அதற்கு சில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை சிலவற்றை சொல்லுகின்ற போது அவர்கள் அதற்கு சொன்ன பதில், பிசாசானவனுக்கும் எல்லா வசனங்களும் தெரியும் என்பது.
ஆக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளில் நிற்க முடியாதவர்கள், வாழ முடியாதவர்கள், அவர்கள் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை சரியான வாழ்க்கை என்பதை திடமான ஒரு முடிவாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவர்கள் எதிரான கருத்தாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளை எண்ணுகிறார்கள். அவருடைய செயல்பாடுகளை இவர்கள் இன்னொரு சக்தியின் மூலமாக பெற்ற ஆற்றல் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் ஆற்றலின் மொத்த உருவமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இவர்கள் பெயல்செபூலின் ஆவியை கொண்டு இது போன்ற கிரியைகளை, செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு கொஞ்சம் வேகம் வரத்தான் செய்யும். அந்த வேகத்தின் அடிப்படையில் தான் இப்போது ஒரு புது விஷயம் ஒன்றை சொல்லுகிறார். அந்த விஷயத்தை கவனிங்கள். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆக இங்கே தன்னை 2 சக்திகளின் தலைவனாக அவர் பிரித்து காட்டுகிறார். ஒன்று மனுஷகுமாரன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் காட்சி பொருளாக இருந்தது மனுஷகுமாரனாக. அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அவர் கன்னிமரியாளின் மகன். இந்த கன்னிமரியாளின் மகனுக்கு இயேசு என்று பெயரிட கன்னிமரியாள் சொன்னால் எல்லோரும் சேர்ந்து அவர் காதிலே இயேசு இயேசு இயேசு, இவருக்கு இயேசு என்று பெயரிட்டிருக்கிறோம் என்று அறிவித்தார்கள். அதன் பிறகு இன்னொரு மாபெரும் ஆற்றலும் அவருக்குள் இருந்தது. அந்த ஆற்றல் எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. ஆக இங்கு பரிசுத்த ஆவி என்ற ஒரு ஆற்றலும் அந்த மனுஷகுமாரனுக்குள் இருந்தது. அதைத்தான் பேதுரு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். நீர் மெய்யாகவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை, பேதுரு சொல்லுகிறார். ஆக இந்த பிசாசின் ஆவியை கொண்டு இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த வார்த்தைகளையும் அவர் சொன்னாரா, செய்தாரா, அல்லது உள்ளே இருக்கின்ற தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்ற பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இதை செய்தாரா? இப்போதும் நாம் கேள்விப்படுகிறோம் அசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி. அசுத்த ஆவி பிசாசினுடைய ஒரு ஆவியாகவும் பரிசுத்த ஆவி இறைவனுடைய ஆவியாகவும் கருதப்படுகிறது. இந்த பரிசுத்த ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவுக்குள் கிறிஸ்துவாக இருந்தது. அந்த கிறிஸ்துவுக்கு அடுத்த பெயர் தான் பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி என்ன செய்யும் என்பதை யோவானில் நாம் பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்த பிறகு அது நீங்கள் செய்கின்ற பாவத்தை குறித்தும் நீங்கள் நடக்கின்ற நீதியின் வழியை குறித்தும் இதன் முடிவு எப்படி இருக்கும் என்ற நியாய தீர்ப்பை பற்றியும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்தி நேர்மையான பாதையில் உங்களை வழிநடத்தி செல்லும். ஆக இந்த பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. அதனால்தான் அவரை இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். ஆக இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆற்றலாகிய பரிசுத்த ஆவியின் மூலமாக பிறருக்கு நன்மை செய்கின்றவராக தம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செயல்பாடுகளின் மூலமாக தான் தேவகுமாரன் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். இவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஒரு தேவகுமாரன் இறைவன் தன்னோடு இருந்தால் மட்டுமே செய்யக்கூடிய செயல்பாடுகள். இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக பேசாதே, இயேசுவுக்கு எதிராக பேசு. அவர் அப்படி, இவர் இப்படி, யோசேப்பின் மகன் தானே, அவனுடைய சகோதரர்கள்லாம் என்னோடு இருக்கிறார்களே, நீ இந்த ஊர்காரன் தானே, உன்னுடைய பரம்பரையே எங்களுக்கு தெரியும், இது போன்ற விஷயங்களை பேசு. அவர் நசரேயனா இல்லையா, அது அவைகளெல்லாம் பேசிக்கொண்டே போ. அவரை படம் வரைவதில்
ஒரு படத்தில் ஒரு மாதிரி இருக்கிறார், இன்னொரு படத்தில் இன்னொரு மாதிரி இருக்கிறார். நாம் காண்கின்ற காட்சிகளிலே அவருடைய உருவங்கள் மாறி மாறி வருகின்றன. தாடியினுடைய அளவு மாறுகிறது, தலைமுடியின் அளவு மாறுகிறது, அவருடைய சிரிப்பின் அளவு மாற்றமடைகிறது, கைகளை காட்டுகின்ற அந்த வரைவுகளிலும் மாற்றங்கள் இருக்கின்றன. அதை பற்றி ஏதாவது பேசிக்கொண்டே போவோம். ஆனால் அவருடைய பரிசுத்தமான செயல்பாடுகளுக்கு எதிராக பேசாதே. பேசினால் அது இப்பொழுதும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது. ஆக இவர் சொல்ல வருகின்ற ஒரு சத்தியத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவி என்பது இம்மை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் உன்னை நடத்தி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல். பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். என்ன சூழ்நிலையில் இவர் இதை சொன்னார் என்றால், இவரை சித்திரவதை செய்கிறார்கள். இவருடைய மாமிசத்தை சித்திரவதை செய்கிறார்கள். மனுஷகுமாரனை, இயேசுவை இவர்கள் சித்திரவதை செய்கிறார்கள். இதன் மூலமாக அவரை அழித்துவிட நினைக்கிறார்கள். ஆனால் இதே யூத மதத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். மேசியா வருவார், அவர் வந்து நீதியின் பாதையில் நம்மை நடத்துவார் என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ வந்து தன்னை கிறிஸ்துவாக வெளிக்காட்டி பிறருக்கு உதவியாகவே வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் இவர்களுக்கு இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட அவர்களுடைய மத கோட்பாடுகள் பெரிதாக தெரிந்துவிட்டது. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த மத கோட்பாடுகளில் உள்ள குறைபாடுகளை சொல்லி மனிதன் மனிதனாக வாழாமல் மனிதன் தனக்குள் இருக்கின்ற ஜீவசக்தியின் கட்டளையின்படி அல்லது பரிசுத்த ஆவியின் கட்டளையின்படி முதலாவது தன்னுடைய மனதை மாற்றி தன்னுடைய வாழ்க்கை நெறிகளை மாற்றிக்கொண்டு அதன் பிறகு மற்றவர்களுக்கு நீங்கள் உபதேசத்தை செய்யுங்கள் என்று சொன்ன சத்தியம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த சாதாரண மனிதர்களிடம் இருக்கும் அனைத்து குறைகளும், அதாவது குறிப்பாக காமமும் கோபமும், இந்த காமமும் கோபமும் என்ற எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கின்ற, ஆண்மையுள்ள எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கின்ற இந்த காமமும் கோபமும் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்து அவர்கள் அதே நிலையை சுமந்து கொண்டே மத போதகர்களாக இருந்து, வேதபாரகர்கள் பரிசேயர்களாக இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற அந்த மோசமான வழிகாட்டுதலை மாற்றி இந்த இரண்டு மோசமான தீமையை தருகின்ற ஆற்றல்களையும் வென்றவராக வாழ்க்கையை மற்றவர்களுக்கு காண்பித்து தானும் வாழ்ந்து பிறருக்கும் இப்படி வாழ்ந்தால் நீ வேதபாரகனாக பரிசேயனாக இருக்கலாம். அதற்கு அடையாளமாக தான் தெரிந்து கொண்ட 12 சீடர்களையும் அப்படி காமத்திற்கும் கோபத்திற்கும் வேறுபட்டவர்களாக பக்குவப்படுத்தி அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய ஆற்றலையும் கொடுத்து தான் செய்து அதே ஆற்றலை அவர்களும் பெறுவதற்கு செய்து ஆசீர்வதித்து அவர்களையும் அதிலே பழக்கி அந்த காமம் கோபம் என்ற இரு பெரும் தீமையான அசுத்த ஆவியின் தன்மைகளை நீக்கிவிட்டு அதன் பிறகு மேடையில் ஏறுங்கடா வேதபாரகனே பரிசேயனே, அதுதான் கிறிஸ்துவமாக இருக்கும், அதுதான் உயர்ந்த வழிகாட்டுதலாக இருக்கும் என்று சொன்னதினால் இந்த வேதபாரகர்களும் பரிசேயர்களும் இந்த இரண்டு தன்மையும் எந்த சூழ்நிலையிலும் விட முடியாது. ஆனால் நாங்கள் போதகம் செய்வோம். கோபத்தை எங்களால் விட்டுவிட முடியாது, காமத்தை எங்களால் விட்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆக நாங்கள் இந்த உலகத்தில் தான் வாழுகிறோம். எங்களிடம் இந்த இரண்டு குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம்.
என்ற நிலையிலிருந்து அவர்களை மாற்றுவதற்காக அல்லது அந்த பாதை சரியான பாதை இல்லை என்பதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேச தொடங்கிய முதல் நாள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்கள் கைகளில் இருக்கிறது என்று ஆரம்பித்து கடைசி வரை அதை சொல்லிக்கொண்டே வருகிறார். ஏனென்றால் இந்த மனம் திரும்புதல் என்பது அவ்வளவு சுலபமான ஒன்று இல்லை என்பதால், அதை தெரிந்திருந்ததால் அதை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இதற்கு இந்த வேதபாரகனும் பரிசேயனும் கொடுக்கிற பட்டம், இவன் அசுத்த ஆவியின் மூலமாக இந்த அற்புதங்களை செய்கிறார். ஆக இவர்கள் பரிசுத்தவான்கள் போலவும், இந்த வேதபாரகனும் பரிசேயனும் பரிசுத்தவான்கள் போலவும், இந்த அற்புதங்களை அடையாளங்களும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவியை கொண்ட ஒரு பிசாசு பிடித்தவனாகவும் இவரை வர்ணிக்கிறார்கள். குற்றவாளி பிறரை குற்றவாளி என்று தீர்க்கிறார். மஞ்சள் காமாலை நோயுள்ளவனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாக இருக்கும். இதை நாம் கிராமத்து பழமொழிகளாக தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆக இவர்கள் பரிசுத்த ஆவி என்றால் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதனுடைய வழிகாட்டுதல் எப்படி இருக்கும் என்பதை அன்றும் தெரிந்திருக்கவில்லை, இன்றும் தெரிந்திருக்கவில்லை. அப்படி தெரிந்திருந்தால் முதலாவதாக பிறரை குறை சொல்லி பேசுகின்ற அந்த தன்மையே மாறியிருக்கும். நீங்கள் அலசி பாருங்கள், இதை ஆராய்ந்து பாருங்கள். உங்களை வழிநடத்துகிறவர்களை மெதுவாக சீண்டி பாருங்கள். ஒரே ஒரு சீண்டல், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். பாஸ்டர், நம்ம சர்ச்சுக்கு பக்கத்திலேயே இன்னொருத்தர் வர்றாரு, அவர் அப்பப்போ வீடுகளில் சந்திச்சு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாரு. அவர் பக்கத்தில் ஒரு ஆலயத்தை வச்சுருக்காரு, அங்கேயும் கொஞ்சம் பேர் போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேளுங்க. இந்த கோபம் அங்கே கொந்தளிக்கிற சைஸை நீங்கள் பார்த்துடலாம். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட நீர் அசுத்தாவின்னு சொல்லும்போது கூட அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு வராரே தவிர ஆத்திரமும் வேகமும் அங்கே ஏற்படலை அவருக்கு. இப்போ என்ன சொல்றாரு? ரொம்ப ரொம்ப எளிதாக, மிக மெதுவாக, இந்த மனுஷகுமாரனுக்கு எதிராக அவனுடைய செயல்பாடுகளில் குறைவிருந்தால் அதை நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள். ஆனால் அவருக்குள் இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு நல்ல வாழ்வதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசாதீர்கள். இன்னும் கொஞ்சம் மக்கள் இருக்காங்க, பரிசுத்த ஆவின்னா இந்த காலத்துலலாம், இயேசு கிறிஸ்து காலத்துலலாம் அது வரல, தேற்றரவாளனாக பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களுக்கு எல்லா சத்தியங்களையும் மிக விவரமாக சொல்லுவார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் பரிசுத்த ஆவியே வந்தார் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் பவுலின் பின்னால் போய் ஒளித்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய போதகம் முழுவதுமே பவுல் அடிகள் சபைகளுக்கு சொன்ன அந்த ஒவ்வொரு சபைகளுக்கும் எழுதிய நிருபங்களில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் தான் இவர்களுக்கு வழிகாட்டும் வார்த்தைகளாக மாறி போகின்றன. எந்த வகையிலாவது ஒன்று வேதபாரகர்கள் பரிசேயர்கள் சொன்ன மனுஷனாக வாழ்ந்து மனுஷீகத்தில் வாழ்ந்தவர்களுடைய வார்த்தைகள் இவர்களுக்கு போதக வார்த்தைகளாக மாறுகிறது. அப்படி இல்லை என்றால் முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்று சொல்லி மண்டையில் தலையில் கொட்டுப்பட்டு அதன் பிறகு இதவர் தான் சொன்னாரோ, ஆக நாம் இப்படித்தான் வாழ வேண்டுமோ என்று ஒரு வாழ்க்கையை இவர்கள் பலவந்தமாக பரலோக ராஜ்யத்தை அழைத்து எடுத்துக்கொண்டவர் அல்ல. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அழைத்து எடுக்கப்பட்டவர் அல்ல பவுல் அப்போஸ்தலர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பலவந்தம் பண்ணி இவரால் தான் இனி வாழ முடியும் என்று பலவந்தம் பண்ணி எடுத்துக்கொண்டவர். அவருக்கு வேறு போக்கு இல்லை. அடி வாங்குகிறார். அடி வாங்கி அதன் பிறகு அவர் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொஞ்சமும் தன்னுடைய சுயமான சிந்தனைகளையும் தன்னுடைய மனுஷிகமான ஆலோசனைகளையும் கலந்து, நீங்கள் இதை படித்து பார்த்தால் தெரியும், இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக தன்னுடைய மனுஷிகத்தையும் சேர்த்து தன்னுடைய அறிவையும் பயன்படுத்தி இவர்கள் தங்கள் சொந்த இச்சைகளினாலே சொந்த எண்ணங்களை உங்களுக்கு உபதேசமாக்குவார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்டித்து சொன்ன அந்த நிலையிலிருந்து ஆலோசனைகளை சொல்வதன் மூலம்
மிக மிக குறைபாடு உள்ள அந்த உணவை இங்கே படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் கேட்க வேண்டிய அவலமான நிலை. இதனாலேயே நிறைய இளைஞர்கள் ஆலயங்களுக்கு செல்வதை தவிர்த்து விட்டு இது ஏதோ பேசி கொண்டிருக்கிறார்கள், நமக்கு சம்பந்தமில்லாத வாழ்க்கையாக தெரிகிறது. கல்வி கல்வி கல்வியை கூட முழுமையாக படிக்கின்ற அதை கூட இவர்கள் தடுக்கிறார்கள். இந்த உலக பிரகாரமான கல்வி நமக்கு தேவையில்லை, தேவ வசனங்களையும் என்று சொல்லி தேவ வசனங்கள் யூத மதத்தினுடைய வசனங்களாக சொல்லப்பட்டு அது போதிக்கப்படுவதை பெரிதாக விரும்புகிறார்கள். நாம் பார்க்கிறோம், எத்தனையோ கவுன்சிலிங் நடக்கிறது. பிள்ளைகள் பள்ளிகளில் படிக்கின்ற பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்வதற்கு முன்னால் வழிகாட்டுதல்கள், கல்லூரிக்கு செல்பவர்கள் எப்படி படித்து எந்த வேலைக்கு எப்படி செல்ல வேண்டும் என்ற நெறிமுறைகள். ப்ளஸ் டூ தேர்வு மிக முக்கியமான தேர்வு. ஆனால் அந்த தேர்வுகளில் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த பெந்தேகோஸ்தேக்காரர்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் முதல் நிலையை அடைந்திருக்கிறார்கள்? இன்ஜினியரிங்க்கும் டாக்டர்ஸ் படிப்புக்கும் தேவையான மதிப்பெண்களை இந்த பெந்தேகோஸ்தே சபையைச் சேர்ந்த மாணவர்கள் பிள்ளைகள் எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள்? ஏன் இந்த அவலமான நிலை? பள்ளிக்கு செல்வது, முதல் மார்க் வாங்குவது, அவர்களுடைய வேலை வாய்ப்புகளில் ஒரு முன்னுரிமை பெறுவது, இது போன்ற நிலைகளெல்லாம் மறுக்கப்படுவதன் காரணம் என்ன? நாம் உலகத்தார் அல்ல என்ற ஒரு பவுலப்போஸ்தலனுடைய வார்த்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் உலகத்தார் அல்ல என்று சொன்னதின் பொருள் மனுஷகுமாரன் வேறு, தேவகுமாரன் வேறு. மனுஷகுமாரன் காட்டுகின்ற வழி வேறு, தேவகுமாரன் காட்டுகின்ற வழி வேறு. ஜீவன் வேறு, மாமிசம் வேறு. மாமிசம் வேறு, ஜீவன் வேறு. மாமிசம் ஆலயம், ஜீவன் அங்கே இருக்கிற இறைவன். ஆக ஜீவனுடைய ஜீவ சக்தியினுடைய வழிகாட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவி நன்மைகளுக்கு தலைவர். அந்த பரிசுத்த ஆவி நன்மையான செயல்பாடுகளுக்கு தலைவர். கிறிஸ்துவனிடத்தில், இயேசுவினிடத்தில் அந்த நன்மையான செயல்பாடுகள், அந்த மனுஷ மாமிசத்தின் வழியாக மனுஷகுமாரனாக அவர் செய்த செயல்கள் அனைத்தும் கிறிஸ்து உள்ளே இருந்து செய்த சொன்ன வார்த்தைகளும் செயல்பாடுகள். இதை எத்தனை பேர் தெரிந்திருக்கிறார்கள்? இதை தெரிந்து கொண்டால் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை நெறிமுறை மாறிவிடும், மனம் மாற்றம் ஏற்படும். மாமிச சிந்தனைகளில் இருந்து தெய்வீக சிந்தனைக்குள் அவன் சென்று விடுவான். அப்படி சென்றவர்கள் போதகம் செய்தால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளாகத்தான் இருக்கும். மாமிச சிந்தனையோடு ஒருவன் உபதேசம் செய்ய தொடங்கினால் அந்த மாமிச சிந்தனையோடு வகுக்கப்பட்ட அந்த வேதபாரகன் பரிசேயன் பயன்படுத்திய அந்த யூத மத கோட்பாடுகள் தான் பேசப்படும். மாமிசத்தின் செயல்பாடுகளின் அடிப்படையில் ஒரு போதகன் உபதேசம் சொல்லுவதானால் பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல அவர் சொன்னார் நானும் சொல்லுகிறேன் என்ற தன்னுடைய கலப்படமான உணவையும் சேர்த்து தான் சொல்ல முடியும். ஒருவர் ஜீவனுக்குள் பிரவேசித்து பரிசுத்த ஆவியை முழுமையாக பெற்று அந்த பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலின்படி அவன் உபதேசம் செய்தால் அவன் கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை மட்டும்தான் சொல்ல முடியும். இரண்டு வேறு பிரிவுகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று 3 ஆற்றலை சேர்த்து ஒரே பெயரில் சொல்லுகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்கள் தான் அதற்கு மிகப்பெரிய ஆதாரம். அவர் தேவனாக இருந்தார், அல்லது இறைவனாக இருந்தார், அல்லது கர்த்தாவாக இருந்தார். இங்கே மனுஷகுமாரனாக இயேசு என்று வந்தார். இந்த மனுஷகுமாரன் இயேசுவுக்குள் தேவகுமாரனாகிய கிறிஸ்து இருந்தார். ஆக மனுஷகுமாரனுக்கு எதிராக நீங்கள் எதை வேண்டுமானால் பேசுங்கள். ஒரு மனுஷன் அவன் குறைபாடு உள்ளவன் தான். மாமிசத்தில் பிறந்தவன் அத்தனை பேர்களும் குறைபாடு உள்ளவர்கள். குறைபாடு இல்லாதவன் என்று சொன்னால் அது அவன் பொய் சொல்கிறான். ஆக மாமிசம் பலவீனம் ஆனதுதான். ஆனால் ஆவி, பரிசுத்த ஆவி என்பது பலம் வாய்ந்தது.
ஏதோ துள்ளுவதற்கும் குதிப்பதற்குமாக அந்த பரிசுத்தாவி பயன்படுமானால் அது அப்போஸ்தலரின் பரிசுத்தாவியாக இருக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தாவி இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவி அவருக்குள் கிறிஸ்துவாக இருந்து செயல்பட்டது. அது கொடுத்த ஆலோசனைகள் தான் இந்த வேத வாக்கியங்கள். பரிசேயர்களும் வேதபாரர்களும் தாங்கள் எப்படி மனுஷீகமாக இருந்தார்களோ அது போலவே இயேசுவையும் பார்த்தார்கள். கிறிஸ்துவை அவர்கள் காணவே இல்லை. பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். மனுஷகுமாரனை அவர்கள் தேவகுமாரன் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் இஷ்டத்திற்கு செய்கிறார்கள். ஆனால் உள்ளே இருக்கும் கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவரை இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பரிசுத்த ஆவியானவர்களை இவர்கள் காணவில்லை என்பதால் நான் அதை வெளிப்படுத்துவதையும் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை விட இவர்கள் மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ள விடுவதில்லை. இதனால் பரலோக சந்தோஷத்தை அடையாமல் அவர்களும் அடையாமல் பரலோகத்தை பூட்டி வைத்து விடுகிறார்கள். மற்றவர்களையும் அடைய விடாமல் அதை இடுப்பில் சொருகிக் கொள்கிறார்கள் என்று வேதனைப்படுகிறார். இந்த வேதனைகளிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் கிறிஸ்தவ ஆலயங்களில் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த உங்கள் நண்பரின், உங்கள் சகோதரனின் விருப்பம். அது நிறைவேறும் வரை நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பேன். இதற்கு இணையான வார்த்தைகள் எதுவுமே இல்லை என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகில் மனிதனாய் தோன்றினீர், வாழ்ந்து காட்டி வழியை சொன்னீர். மாமிசத்தை நீர் ஜெயித்தே காட்டினீர், மாமிசத்தை நீர் ஜெயித்தே காட்டினீர். மரித்தீர், உயிர்த்தீர், பரலோகம் சென்றீர். ஆகவே எல்லோர்க்கும் நீர்தானே இறைவன். ஆகாயன் இயேசுவே மகிமை உமக்கே. காற்று மழையும் ஆகாயம் எல்லோருக்கும் பொதுவாய் போக, காற்று மழையும் ஆகாயம் எல்லோருக்கும் பொதுவாய் போக, படைத்தவரை மதச்சிறையில் அடைக்கலாகுமோ? அவர் எல்லோருக்கும் பொதுவானவர், சொல்ல வேண்டாமோ? அவர் எல்லோருக்கும் பொதுவானவர், சொல்ல வேண்டாமோ? எல்லோரிடமும் நாங்கள் அன்பாயிருக்கணும், எல்லோர் முன்னிலையில் சாட்சியாய் வாழணும். எங்கள் வாய் சொல்லை அவர்கள் கேட்கணும், எங்கள் வாய் சொல்லை அவர்கள் கேட்கணும். உம்மை பற்றி தெளிவாய் சொல்லணும். ஜீவன் நீரே என்று உணரணும், நீரே தேவன் என்பதை ஏற்கணும். காற்று மழையும் ஆகாயமும் எல்லோருக்கும் பொதுவாய் போக, காற்று மழையும் ஆகாயமும் எல்லோருக்கும் பொதுவாய் போக, படைத்தவரை மதச்சிறையில் அடைக்கலாகுமோ? அவர் எல்லோருக்கும் பொதுவானவர், சொல்ல வேண்டாமோ? அவர் எல்லோருக்கும் பொதுவானவர், சொல்ல வேண்டாமோ?